நேத்து விஜய் திருச்சியில ஆரம்பிச்ச மீட்டிங் பத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க. நேத்தே பல பேர் பேசியிருக்காங்க. விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாதா? கண்டிப்பா வரலாம். அந்த நாட்டுல எல்லாருக்குமே பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு உரிமை இருக்கு. அவர் ஜன வைசியம் பெற்ற ஒரு நடிகர். மக்களுடைய ஆதரவு நடிகர்ங்கிற முறையில அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது நேத்து கூட்டம் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. அதாவது நடிகராக இருந்து அரசியல்வாதியா வந்திருக்கிறார். அது அந்த அரசியல்வாதியை நடிகராக இருந்து அரசியல்வாதி ஆனவரை பார்க்கணும் அப்படிங்கிற அவலும் அந்த கூட்டத்துக்கு இருந்திருக்கலாம். அந்த கூட்டத்துல ரசிகர்கள் எத்தனை பேரு, ரசிகர் தன்மையை மீறி இவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரு அப்படிங்கறது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. அது தொடர்ந்து சர்வே எல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சயின்டிபிக் ரேஷனலிஸ்ட் சர்வே எல்லாம் பண்ணி ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். ஆனா விஜய் என்ன பேசுறாரு? இவர் ஒரு அரசியல்வாதியாக ஆனால் இவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருக்க வேண்டும் நம்ம எதிர்பார்ப்போம். இப்ப எல்லார்ட்ட இருந்து ஒரு மாறுதல் வேணும்னு சொல்றாரு. எத்தகைய மாறுதலை இவர் கொண்டு வருவாரு? இப்ப புத்தம் பொதுவா சொல்றது நான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பேன், சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிறது பொதுவா சொல்றது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இந்திய மாநிலங்கள்ல மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியா இருக்கானா? இல்ல. இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிக பாதுகாப்பா இருக்கிறது தமிழ்நாடு தான் சொல்றாங்க. ஆனா அதனால நம்ம சந்தோஷப்பட்டு இருக்க முடியாது. எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெண்களையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுடைய நிலைமை எப்படி இன்னும் சட்ட ஒழுங்கு சீர் சீர்குலைந்து இருக்கிற நிலைமையை மாத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அது சந்தேகமே இல்லை. அதுல இவர் என்ன செய்ய போறாரு? லஞ்ச ஊழல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை என்னன்னா 75 வருஷமா நமக்கு லஞ்சம்ங்கிறது இந்தியாவில பார்ட் அண்ட் பார்சல் ஆயிருச்சு. இது ரொம்ப தவறு. ஆனா லஞ்சம் கொடுக்கிறவருக்கும் லஞ்சம் வாங்குறவருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் லஞ்சம் நிக்கவே நிக்காது. இந்த அக்ரிமெண்ட்னால பாதிக்கப்பட போறது பெரும்பாலும் ஏழைகள் தான். 2 பேர் கொடுக்கிறவனும் வாங்குறவனும் லஞ்சத்துல ஒண்ணா இருந்துட்டாங்கன்னா பாதிக்கப்பட போறது பொதுமக்கள். அப்போ இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி கேட்டா உண்மையான வழி பொதுமக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகணும். லஞ்சம் கொடுக்கிறவனும் வாங்குறவனும் பயப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கணும். அதுக்கு இவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? அது லஞ்சம் ஊழல் அது நீண்ட கால திட்டமா இருக்கலாம். குறுகிய காலத்துல இவர் என்ன செய்ய போறாரு? லஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன என்ன செயல்களை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கறத பற்றி, அதாவது ஸ்பெசிபிக் அஜெண்டாங்கிறது என்னன்னு விஜய் இன்னும் பேசல. அதுதான் நான் பாக்குறேன். இது தொகுதி மறுசீரமைப்பு பத்தி இன்னைக்கு பேசியிருக்காரு. முதல்ல இருந்தே தாவேக்கா இப்படி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னாரு, நீங்களும் மத்தவங்ககிட்ட இருந்து அந்த இதை எடுத்திருக்கீங்க அப்படிதான் பார்க்க வேண்டியது. பரவாயில்ல, நல்ல காரியத்தை சொல்றீங்க. நல்ல காரியத்தை பத்தி பேசுறதுல ஒன்றும் தவறில்லை. அதுக்கான செயல்முறை நடவடிக்கைகளுக்கு என்னென்ன எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஏன் நீங்க இத்தனை பேர் இன்னைக்கு வந்தாங்க, இவங்க எல்லாத்துல இருந்து ஒரு கையெழுத்து வாங்கி இதுக்கு அனுப்பலாமே, மத்திய அரசுக்கு அனுப்பலாமே. இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு எங்களுக்கு பிடிக்கல, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க இத்தனை பேர்ட்ட கையெழுத்து